பெருகிவரும் மக்கள் தொகையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் ஒவ்வொரு தம்பதியினரின் பெருமை குடும்ப நலன், அதுவே வளர்ந்த இந்தியாவின் புதிய அடையாளம் என்ற மையக்கருத்தினை கொண்டு பொதுமக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 11ஆம் தேதியன்று உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனிடையே மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, திருச்சிராப்பள்ளி குடும்பநல செயலகம் இணைந்து உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு திருச்சியில் விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. திருச்சி வெஸ்ட்ரி பள்ளி மைதானத்திலிருந்து தொடங்கிய பேரணியில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று மத்திய பேருந்து நிலையம், மிளகுபாறை வழியாக ஈஆபே அரசு மருத்துவக் கல்லூரி வரை பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். முன்னதாக மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் மற்றும் குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் சுபிலா தலைமையில் நலப்பணிகள் இணை இயக்குனர் டாக்டர் பரமசிவன் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை பொறுப்பு முதல்வர் அர்ஷியா பேகம், மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை திட்ட அலுவலர் மருத்துவர் காயத்ரி தேவி, மாவட்ட காசநோய் அலுவலர் மருத்துவர் சாவித்திரி, மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை துறை தலைவர் உமாமோகன் ராஜ், கலைக்காவிரி நுண்கலைக் கல்லூரி முதுநிலை உதவி பேராசிரியர் சதீஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். பேரணிக்கான ஏற்பாடுகளை குடும்ப நலத்துறை மக்கள் கல்வி தகவல் தொடர்பு அலுவலர் நிக்கோலஸ் ராஜா செய்திருந்தார்.